அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் குடுத்து, அவர் குறித்த சில சந்தேகங்களும், கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, நான் அதிகமா படிக்கல. 10த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் இல்லாம இருக்காங்க. இப்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், நிம்மதியே சரியா எதுவுமே நடக்கலைங்க. வாழ்க்கையில வந்து ஒரு கவலைகள் நிறைஞ்சதா இருக்கு. துக்கம் நிறைஞ்சதா இருக்கு. இது எப்ப தான் சரியாகும்? வருமானங்கிறது வந்து எட்டாக்கனியா இருக்கு. இத எப்படி சரி செய்றது? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களோட ராசி கட்டமும், நவாம்சமும் அத இவங்க கேள்வி கேட்டதுக்கு ஒத்து போகுதா? அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு உங்களோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நவம்சம் மற்றும் ராசி கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப அவங்களோட நவம்சத்த பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து அரசு சார்ந்து முயற்சிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதனால 10ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்தில இருக்காரு. மற்றும் 12ஆம் அதிபதி மற்றும் லக்னாதிபதியான சனி 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்காங்க. இவர் வந்து சில ஸ்கின் சார்ந்த, புற சார்ந்த, கால் சார்ந்த பிரச்சனைகளை சில சந்தித்து குழந்தை பருவத்திலே அதற்கான தீர்வை கண்டிருக்க வேண்டும். மற்றும் 7ஆம் இடம் சார்ந்த சூரியன் 4ஆம் இடத்தில் வருகின்றது. பின் வம்ச அமைப்பில் பெரிய சிக்கல் இல்லை. நன்றாக ஒரு சிறப்பான அமைப்பே இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நவம்சத்தில வந்து ஒரே சார்பு கிரக அமைப்புகள் இருக்கு. அதேபோல ராசி கட்டத்திலயும் அதேபோல அமைப்பு தான் இருக்கு. இப்படி இருக்கப்ப இப்படிப்பட்ட அமைப்புகள் அதிகமான மனக்கவலைகளையும், குழப்பங்களையும் அதிகமா குடுக்குங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் கல்விங்கிறது அவசியம். தேவையான கல்வி ங்கிறது அவசியம். ஏன்னா, இங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வந்து நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள இது குடுக்கும். இப்போ வந்து அவங்க வந்து கல்வி வந்து 10த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ராசி கட்டத்தில உள்ள பிளானட்ஸ் பொசிஷன் என்ன கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க பிறந்தது வந்து திங்கட்கிழமை பூராடம் 1 நட்சத்திரத்தில, தனுசு ராசியில, ரிஷப லக்னத்தில, வளர்பிறையில பிறந்திருக்காங்க. அவங்களோட கிரக அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல கேதுவும், 6ல செவ்வாயும், 8ஆம் இடம் சார்ந்து சந்திரனும், சூரியனும், சனியும், புதனும், 9ஆம் இடம் சார்ந்து சுக்கிரனும், 11ல் குருவும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல சிறப்பான கிரக அமைப்புகள். நல்ல யோகமான அமைப்பாக தான் இருக்கு. அதே நேரம் இவருக்கு கேது 5லேருந்து கல்வி தடைய குடுத்துருக்காருங்க. உங்களுக்கு கல்வி தடைய குடுத்திருந்தா கூட, இப்போ ஒரு கட்டத்தில அதிகமான கிரகம் இருந்துச்சுன்னா, அந்த கட்டம் சார்ந்த செயல்பாடுகள் நம்ம செயல்படணும். அப்படி செயல்படாத பட்சத்தில, அந்த கட்டம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அவ்வளோ பிளானட்ஸ் இருந்து நம்ம வந்து அந்த இதுக்கு ஒர்க் பண்ணலன்னா, நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துங்க. அந்த கவலை நிறைந்ததா மாறுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இப்ப 8ஆம் இடம்னா, 8ஆம் இடம் சார்ந்து இவங்க வந்து ஏதாவது மருத்துவ தொடர்புகள் இருக்கணும். ஏதாவது பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட, ரசாயனம் சம்மந்தப்பட்ட, வேதியியல் சம்மந்தப்பட்ட, ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொடர்புகள் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில இருக்கணும். இல்லன்னா அது கல்வி சார்ந்தனாச்சும் அத வந்து அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்கணும். இவங்களோட 2, 3, 4, 5 இந்த அதிபதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடம் சார்ந்து வர்றதுனால இவங்களுக்கு கல்வி அமைப்பு ஏதோ தடை குடுத்திருந்தா கூட, இவங்க கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட கல்விய நம்ம வந்து வெளியில போய் தான் கத்துக்கணும் அப்டின்லாம் கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாஸ்ல நெறையா வந்து அ ஆன்லைன் வெப்சைட்ஸ் வந்து நெறையா இருக்கு. நம்ம வந்து தகவல் வந்து எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. நம்ம வந்து அட்லீஸ்ட் அது மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில டேட்டாஸ் நம்ம உள்வாங்கியிருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமா இருக்கனால அது அதுதான் சொல்ல வருது. அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனாச்சும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அது சம்மந்தப்பட்ட இன்வால்வ்மென்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே முக்கியமானது. அது சம்மந்தப்பட்ட இன்வால்வ்மென்ட் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த மன சம்மந்தப்பட்ட அந்த கவலை, குழப்ப அமைப்புகள் இருக்காதுங்க. அதே நேரம் இவங்க வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலை அமைப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்களோட 10ஆம் இடம் வந்து வலுவா இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள குடுக்குதான்னா, கண்டிப்பா 10ஆம் இடம் ராகு 10ஆம் இடம் வந்து சனி அதிபதியா இருக்காருனாலும், அவர் வந்து நல்ல சுபத்துவமா தாங்க இருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஆனா எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தசாபுத்தி தான் முடிவெடுக்கும். தசாபுத்தி என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு நடப்புல வந்து திசை போயிட்டுருக்கு. செவ்வாய் திசையில சனி புத்தி தான் போயிட்டுருக்கு. ஆனா வந்து 9ஆம் மாசம் 2025 வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்ப கிடைக்குமா அப்படின்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதியாவும் இருக்காரு. அவர் வந்து 6ஆம் இடத்திலேயே இருக்காரு. இப்ப கணவர் வந்து வேலை இல்லாம இருக்குதுன்னு சொல்றதுக்கும் காரணம் அதான். 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கணவர் வேலை அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கு. செவ்வாயும் சுபத்துவமா தான் இருக்காருங்க. ஆனா இப்ப கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான பலன் அமைப்புகளே உள்ளன. இப்ப வந்து அவர் வந்து 2028 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த செவ்வாய் திசை போயிட்டுருக்கு. 2029 மார்ச் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து அடுத்த ராகு திசை வந்து இவருக்கு வந்து மிக மிக அமோகமா இருக்குங்க. ராகு திசையில இவருக்கு எல்லா புகழும், அரசு மரியாதை, எல்லா வாய்ப்புகளும், பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா ராகு குடுக்கும். அதே நேரம் மனதளவிலான குழப்பங்களும், பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதுக்கு இவர் வந்து மென்டலா வந்து ப்ரிப்பேர்ட் ஆயிக்கணும். நம்ம வந்து பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் நம்மள தயார்படுத்தியிருக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ராகு இவருக்கு நல்ல பலன்கள அடுத்த தசாப்தத்தில குடுக்கும். கணவர் வந்து வேலை அமைப்பு இருக்குமான்னா, 7ஆம் அதிபதி 6ல இருக்காரு. 6ஆம் அதிபதியும் 8ல இருக்கிறதுனால, இவருக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கணவர் முயற்சி செஞ்சா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து கணவருக்கு வந்து
செவ்வாய், சுக்கிரன் சுபத்துவமாவே இருக்கிறதுனால, கணவர் கலைத்துறை சார்ந்து, வெளிநாடு சார்ந்த அமைப்புகளையோ, இல்ல டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகளையோ முயற்சி செஞ்சா, கண்டிப்பாக அவருக்கு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் என்னோட பதில்கள். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிவிக்கலாம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில உங்கள சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.